Hi, hello everyone. Welcome to Sai Sadhu's Creation. இன்னைக்கு நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு எப்படி நம்ம ரேப் பண்ணுறோன்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பேங்கிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2/6 சைஸில் 4 கட் பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 30 ஸ்டைப்ஸ் வந்து ஆல்ரெடி சில்க் த்ரெட்டை வந்து நான் வந்து ரேப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேங்கிள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் வந்து நீங்கள் மேலே டிசைட் பண்ணியிருக்கீங்க, பாக்ஸ்க்குள்ளே எந்த கலர் வரணும் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் பேங்கிளை வந்து ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வந்து சுற்றி வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் வந்து உள்ளார வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பேங்கிள் சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேங்கிள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளார இருக்கிற ஸ்டிக் பண்ணதை வந்து நார்மலாக நம்ம எப்படி பேங்கிள் ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ரேப் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ரேப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மேலே ரவுண்டுக்கு போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதோடைய ஸ்டைப்பை வந்து லெஃப்ட் சைடில் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் ரேப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ரைட் சைடில் போட்டுட்டு அந்த கேப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் ரேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில், நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளார, நெக்ஸ்ட்டு வெளியே, உள்ளே வெளியே கான்செப்ட் தான் இது. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ மேலுக்கு போட்டுட்டு திருப்பியும் உள்ளே ரேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேங்கிள் ரேப் பண்ணும் போதே நல்லா படர்ந்து ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி தடிமனாக இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்டைப்ஸ் நான் வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுற பாருங்க, நல்லா தெளிவாக காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பேங்கிள் ஃபுல்லாகவும் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க, அடியில் ரேப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதை ரைட் சைடில் போட்டுட்டு மேலுக்கு ரேப் பண்ணுங்கள். உள்ளே வெளியே கான்செப்ட் தான், ஜஸ்ட் சிம்பிள். இதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்குடு ஷேப் வந்து வந்துடுச்சு. செக்குடு ஷேப் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வீடியோவில் வெவ்வேறு மாடலில் நான் போட்டு காட்டுறேன். இதே மாதிரி இந்த பேங்கிள் ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள் ரேப் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா வந்து பார்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, பார்டர் கலரை வந்து பாக்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சாரீ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணுங்கள். அப்போ வந்து காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக மேட்ச் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எலகண்ட்டாக பர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்றது அதுதான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த எண்ட் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முடிச்சு பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பர்ஃபெக்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து லென்த் அதிகமாக எடுத்ததால் எக்ஸஸாக இருக்கிறத வந்து எக்ஸஸாக க்ளூ போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பேங்கிளுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேங்கிள் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள், க்ரிப்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த க்ரிப் விடவே கூடாது. விடாமல் அழகாக பிடிச்சி கடைசி ரேப்பிங், அதே மாதிரி இதோடைய கடைசி ரேப்பிங்கையும் க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய அழகான சூப்பரான சில்க் த்ரெட் செக்குடு பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. செக்குடு பேங்கிள் இப்படி தான் ரேப் பண்ணணும். ஃபினிஷிங்கும் நம்ம வந்து க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் எப்பயுமே ஒரு பேங்கிள் ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளார இருக்கிற வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி உங்களுடைய கை வச்சு ஒரு ரவுண்ட் வந்து ஸ்டைப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நான் வந்து இந்த சாரீக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். பார்டர் கலர் வந்து செக்குடாகவும், மீதி வந்து பார்த்தீங்கன்னா சுத்து வந்து சாரியோட கலர்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் தந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாடல் ஏதாவது சாரீ மாடலில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சேம் கலரில் இந்த மாதிரி நாங்கள் ரேப் பண்ணி கொடுப்போம். இதிலே ஸ்டோன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணி கொடுப்போம். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். பாய்.